ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎல்எஸ்எஸ்சி தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ஒடிசி டான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள், ரிலேட்டட் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? நம்ம வீடியோக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டான்ஸ் அதோட எக்ஸ்போனன்ஸும் அதுல இருக்கும். அதையும் நீங்க மறக்காம போய் பார்த்துருங்க. சரியா? நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒடிசி டான்ஸ். ஒடிசி டான்ஸ் எங்க ஆடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோனார்க் சன் டெம்பிள்ல ஆடுவாங்க. இந்த கோனார்க் சன் டெம்பிள் எந்த சிட்டில இருக்கு, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? எனக்கு இதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லணும். ஓகேவா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? யாரு கட்டினா? இது என்னன்னு கூப்பிடுவாங்க? பிளாக் பக்கோடான்னு கூப்பிடுவாங்களா இல்ல ஒயிட் பக்கோடான்னு கூப்பிடுவாங்களா? இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு தானே கரெக்டா இருக்கும். அப்ப இன்னொன்னு, இப்ப பிளாக் பக்கோடா ஆன்சர் ஆயிருந்ததுன்னா ஒயிட் பக்கோடா எதை கூப்பிடுவாங்கன்னு சொல்லுங்க. ஒயிட் பக்கோடா ஆன்சர் இருந்ததுன்னா பிளாக் பக்கோடான்னு எதை கூப்பிடுவாங்கன்னு ஆன்சர் சொல்லுங்க. சரியா? அதுக்கப்புறம் மகாபலிபுரம் இருக்குல்ல, மகாபலிபுரம் அதுல இருக்கக்கூடிய அந்த கோயில்கள்லாம் கட்டினது யாரு? ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனாலதான் நான் இதையும் போட சொல்றேன். சரியா? ஓகே. மைக்கேல் ஜாக்சனோட மியூசிக் வீடியோ, அதாவது 1991ல ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும், பிளாக் ஆர் ஒயிட் அப்படின்ற ஒரு பேர்ல. சரியா? அந்த ஆல்பம்ல இந்த ஒடிசி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும். அவரு பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒடிசி டான்ஸ் ஆடுவாங்க. இவர் பாத்தீங்கன்னா இவரோட டான்ஸ் ஆடுவாங்க. சரியா? இதுதான் ஒன்லி மைக்கேல் ஜாக்சன் இது பண்ண கிளாசிக்கல் டான்ஸ். இந்த கிளாசிக்கல் டான்ஸை ஒடிசால தான் ஆடுவாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இது தெரியும். சரியா? இப்போ கேலுச்சரண் மோகபத்ரா ரிலேட்டட் ஆர்டிஸ்ட் குள்ள போயிட்டோம். கேலுச்சரண் மோகபத்ரா, மாதவி முட்கல், கும்கும் மோகந்தி, லக்ஷ்மி பிரியா மோகபத்ரா, இலியானா சிட்டாரிஸ்டி, அதுக்கப்புறம் சோனல் மேன்சிங். அவங்க ஒடிசின் பரதநாட்டியம் ஆடுவாங்க. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா க்ளூ வைக்க போறோம். ஓகேவா? க்ளூ, ஷார்ட்கட், நிமானிக் எது வேணாலும் சொல்லிக்கலாம். அதை நம்ம வைக்க போறோம். இது என்னன்னா ஒரு ஓடி போன கதை. ஓகேவா? ஓடி போன கதைனா எலோப்மெண்ட் கிடையாது. இது என்னன்னா ஒரு பாத்திரத்தை தூக்கின்னு போன கதை. சரியா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பாத்திரம். சரியா? பாத்திரத்தை ஒரு மேடான ஆளு என்னன்னா தூக்கின்னு ஓடுறான். அந்த பாத்திரத்துல என்ன படம் போட்டிருக்குன்னா லக்ஷ்மி படம் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? லக்ஷ்மி படம் போட்டிருக்கு. ஓகே. இப்படி பாத்திரத்தை தூக்கின்னு ஓடும்போது அந்த பாத்திரத்தோட ஓனர் யாருன்னா ஒரு லீனான ஒரு லேடி. அவங்க பேர் என்னன்னா சோனா. அவங்க கொஞ்சம் என்ன இருப்பாங்க? மேன் மாதிரி இருப்பாங்க. சோனா கொஞ்சம் மேன் மாதிரி இருப்பாங்க. மேன் மாதிரி மீன்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்றது, மஸ்குலரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோனா மேன் மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி லீனாவும் இருப்பாங்க அப்படின்ட்டு வந்திருக்காங்க. லீனாவும் இருப்பாங்க, மேன் அதாவது கொஞ்சம் எப்படி சொல்றது, ரகடா இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இவங்களோட பாத்திரம் தான் அது எது? இந்த லக்ஷ்மி படம் போட்ட பாத்திரம். மாட்டின உடனே என்ன பண்றாங்க? கும்மிடுறாங்க. கும் கும். இப்ப நம்ம எல்லாத்தையுமே ரிலேட் பண்ண போறோம். பாத்திரம்னு இருக்கா? மோக பாத்ரா. மாதவிக்கு மேடு. அப்புறம் கும்முன்னு கும்மிடுறாங்க. லக்ஷ்மி படம் போட்டிருக்கு. இது ஆக்சுவலி மோகப்பற்றான்னு இருக்கு, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லீனா, இலானான்னு இருக்கு, அது லீனா. சோனா கொஞ்சம் மேன் மாதிரி இருப்பாங்க. இவ்வளவுதான். ஓடி போறதுனால ஓடிசி ஸ்டோரி. இப்ப அகைன் அந்த ஷார்ட்கட்டை சொல்றேன். மேடான ஒரு ஆளு பாத்திரத்தை எடுத்துன்னு ஓடிடுறான். அந்த பாத்திரத்துல லக்ஷ்மி படம் போட்டிருக்கு. இந்த மகாராஜா படத்தெல்லாம் வரும் தெரியுமா? சார் இது லக்ஷ்மி சார், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதுதான் லக்ஷ்மியை தூக்கின்னு ஓடிடுறான். ஓடிட்ட உடனே என்ன ஆயிடுது? அந்த பாத்திரத்தோட ஓனரு லீனா இருப்பாங்க. அந்த பொண்ணு பேர் சோனா, கொஞ்சம் மேன் மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்க? மாட்டினதுக்கு அப்புறம் கும்முன்னு அந்த மேடான ஆளை கும்மிடுறாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கான ஷார்ட்கட். நெக்ஸ்ட் PYQ எல்லாம் பார்த்துடலாம் ஒன்னா. ப்ரிகாசர் டு த ஃபேமஸ் ஒடிசி டான்ஸ். ஒடிசி டான்ஸோட ப்ரிகாசர் எதுன்னு கேக்குறாங்க. எது? கோட்டி பூவா தான் ஒடிசி டான்ஸோட ப்ரிகாசர். ஓகே. Who among the following dancer was the first Odissi dancer of foreign origin?
ஃபாரின் ஆர்ஜின்னு வந்துட்டாலே என்னது இலானா சிட்டாரிஸ்டின்னு போட்டுற வேண்டியதான். ஓகேவா? லீனு இலானா சிட்டாரிஸ்டி அப்படின்னு போட்டு வேலையை முடிச்சிட வேண்டியதான். அடுத்து பத்ம விபூஷன் வாங்கினவங்க ரெண்டாயிரத்துல ஒரு ஒடிசி டான்சர் பத்ம விபூஷன் வாங்கியிருப்பாங்க. அவங்க யாருன்னு கேக்குறாங்க. என்னது? கேலுச்சரண் மோகபத்ரா. கேலுச்சரண் மோகபத்ரா வந்து ஃபேமஸா இருக்கக்கூடிய பேர் தான். ஸோ அதனால உங்களுக்கு இது ஈஸியா ஞாபகம் இருக்கும். இதுவே வந்து விமன்னு கேட்டாங்க. அது என்னது? ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் ஒடிசி டான்சர் டு பி அவார்டட் த பத்ம விபூஷன். இதே பத்ம விபூஷனை முதல்ல ஒரு உமன் வாங்குறாங்க. அவங்க பேர் யாரு? சோனால் மேன்சிங். என்ன சொல்லியிருந்தா? சோனா கொஞ்சம் மேன் மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னா சோனால் மேன்சிங். இவங்க யாரு? பரதம் அண்ட் ஒடிசி டான்சர் இவங்க. அதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், who among the following founded ஒடிசி டான்ஸ் ஸ்கூல் SRGAN in 1993? SRGAN அப்படின்ற ஒரு ஒடிசி டான்ஸ் ஸ்கூலை வந்து நிறுவனது யாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? கேலுச்சரண் மோகபத்ரா. இவர் பாத்தீங்கன்னா 2000 வந்து 2000 தானே? எஸ், 2000 பத்ம விபூஷன் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கினே இருக்கணும். கேலுச்சரண் மோகபத்ரா வந்து என்னது? அவரோட அவார்டு வந்து எந்த டான்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஒடிசி டான்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, டான்சர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து டாக்டரேட் வாங்கினவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க. கேலுச்சரண் மோகபத்ரா என்ன பண்ணிருக்காரு? டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அகில் பாரதிய கந்தார்வ மகா வித்யாலயா அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து 1981 அவரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்காரு. SRGAN இந்த டான்ஸ் ஸ்கூலை வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? கேலுச்சரண் மோகபத்ரா, அவங்க ஒய்ஃப், ரெண்டு பேருமே சேர்ந்து இதை 1993 பில்ட் பண்ணியிருக்காங்க. கும்கும் மொஹந்தி, கும்கும் கும்மியலாங்கன்னு சொல்ல, கும்கும் மொஹந்தி பத்மஸ்ரீ எப்போ வாங்கினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. 2005. அதாவது 2005 என்ன அவார்டு வாங்கணும்னு கேக்குறாங்க. பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஆர்கியலாஜிக்கல் ஃபைண்டிங் which of the following dances is believed to be the oldest of surviving Indian classical dances? ஒடிசி. ஓகேவா? ஒடிசி தான் இருக்கிறதுலயே அதுல இருக்கக்கூடிய அந்த 4 ஆப்ஷன்ல இருக்கக்கூடியதுலயே வந்து என்னதுன்னா ஒடிசி தான் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டான்ஸ். பரதநாட்டியம் இருக்கா அப்படின்றது எனக்கு அந்த ஆப்ஷன்ல தெரியல. ஓகேவா? அதை நான் டைரக்டா எழுதிட்டேன். சப்போஸ் பரதநாட்டியம் இருந்தா பரதநாட்டியம் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் வீடியோல இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்றேன். சரியா? ஓகே, செஷன் ரன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த ஷார்ட்கட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.